ஹலோ ஆல். லைஃப் லாங் மாதம் 10,000 அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஒரு ரிட்டர்ன்ஸ் வரணுமா? ரிஸ்கே இல்லாமல் 10,00,000 நீங்கள் இந்த இன்வெஸ்ட்மெண்ட் பிளானில் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணியிருந்தா தாராளமாக வரும். ஸ்டாக்ஸ் பக்கம் போனால் ரிஸ்க் ஜாஸ்தி, இதே ஃபிக்ஸட் டெபாசிட்க்கு போனால் இன்ட்ரெஸ்ட் கம்மி. ஸோ இது ரெண்டுத்தையும் நம்ம மேனேஜ் பண்ணி நம்மளோட வெல்த்தை க்ரியேட் பண்ணுறதுக்காக வந்தது தான் இந்த மோபிக்விக் எக்ஸ்ட்ரா இன்வெஸ்ட்மெண்ட் பிளான். ஸோ அதை பற்றி தான் இந்த வீடியோவில் டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம். இந்த வீடியோவில் மோபிக்விக் எக்ஸ்ட்ரானா என்ன, எப்படி அது வேலை செய்யுது, அண்ட் இது சேஃபாக இல்லையா, அது மட்டும் இல்லாமல் எப்படி இன்றைக்கே நீங்கள் அந்த மோபிக்விக் எக்ஸ்ட்ராவை நீங்கள் ஸ்டார்ட் பண்ண முடியும் அப்படின்றத பற்றி இந்த வீடியோவில் டீட்டெயிலாக சொல்ல போகிறேன். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைபும் பண்ணிவிடுங்க. மோபிக்விக் இன்வெஸ்ட்மெண்ட் இதில் 12% per annum இன்ட்ரெஸ்ட் ரேட்டே அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஒரு 10 லட்சம் இன்வெஸ்ட் பண்ணியிருந்தீங்கன்னா வருஷத்துக்கு உங்களுக்கு 1,20,000 வரும். அதாவது மாதத்துக்கு 10,000. எந்த ஒரு ரிஸ்க்குமே கிடையாது. இதே நீங்கள் ஒரு நார்மல் பேங்க் அக்கௌண்ட்டில் நீங்கள் ஒரு 10 லட்சத்தை போட்டிருந்தீங்கன்னு வச்சுக்கோங்க, ஒரு சேவிங் அக்கௌண்ட்டில் போட்டிருந்தா உங்களுக்கு எவ்வளோ வந்திருக்கும் ரிட்டர்ன்ஸு? 3 to 4% அவ்வளோதான். அதே பணத்தை நீங்கள் ஃபிக்ஸட் டெபாசிட்டில் போட்டிருந்தீங்கன்னா 6% வந்திருக்கும், லாக்கிங் பீரியட் இருக்கும். ஆனால் இங்கே அப்படி கிடையாது. இங்கே உங்களுக்கு 12% வருது. அது மட்டும் இல்லாமல் இது மணியை நம்ம யாருக்கு கொடுக்குறோன்னா என்பிஎஃப் டெப்ட். என்பிஎஃப்னா நான் பேங்கிங் ஃபினான்ஷியல் கம்பெனிஸ்லாம் இருக்கும். ஸோ அந்த மாதிரி இதுக்கு நம்ம கொடுக்குறது, இன்வெஸ்ட் பண்ணுறது. இதுதான் மோபிக்விக் இன்வெஸ்ட்மெண்ட் பிளான் அப்படின்னு நம்ம சொல்லலாம். இந்த மோபிக்விக் எப்படி வேலை செய்யும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம கொடுக்குற மணியை இந்த நான் பேங்கிங் ஃபினான்ஷியல் கம்பெனிஸ் மற்ற கம்பெனிஸ்க்கெலாம் மணியை லெண்ட் பண்ணுவாங்க. ஸோ கொடுக்கறதுனால அதுக்கு அவங்க ரிட்டர்ன் இன்ட்ரெஸ்ட் நல்லா அதிக ரேட்டில் இன்ட்ரெஸ்ட் கொடுப்பாங்க. அது இன்ட்ரெஸ்ட் தான், அதான் 12% சொன்னோம். அண்ட் இதில் நமக்கு இருக்கிற ஒரு ப்ளஸ் பாயிண்ட் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா லிக்விடிட்டி அதிகம். நம்ம எப்போ வேணாலும் நம்ம மணியை வித்ட்ரா பண்ணிக்கலாம். இல்லை எனக்கு போதும், இன்ட்ரெஸ்ட் போதும் அப்படின்னு சொன்னாலும் நம்ம எப்போ நிறுத்துகிறோமோ அப்போ நம்ம நிறுத்திக்கலாம். அது இதில் இருக்க ஒரு அட்வான்டேஜ்னு சொல்லலாம். இந்த மோபிக்விக் எக்ஸ்ட்ரா ஆர்பிஐயோட யாரெல்லாம் ரெஜிஸ்டர் ஆகிருக்காங்களோ அந்த மாதிரி கம்பெனிஸ் கூட மட்டும்தான் பார்ட்னர்ஷிப்பில் இருப்பாங்க. ஸோ அவங்களுக்கு மட்டும்தான் மணி லெண்ட் பண்ணுவாங்க. மற்ற எல்லா கம்பெனிஸ்க்கெலாம் அவங்க லெண்ட் பண்ண மாட்டாங்க. ஸோ ஸ்டாக்ஸை பொறுத்த வரைக்கும் நான் சொன்ன மாதிரி அதிகமாக ரிஸ்க் இருக்குது. அண்ட் ஃபிக்ஸடாக நமக்கு ரிட்டர்ன்ஸ்லாம் வராது. ஸோ இந்த மோபிக்விக் எக்ஸ்ட்ராவில் நமக்கு ரிஸ்க்கும் கம்மி, ரிஸ்க் கிடையாது. அண்ட் ஆல்சோ ஃபிக்ஸட் ரிட்டர்ன்ஸ் நமக்கு கிடைக்குது. ஆனால் இன்வெஸ்ட்மெண்ட் பிளான் அப்படின்னு எடுத்தாலே கண்டிப்பாக அதில் ரிஸ்க் அப்படின்னு இருக்கும். ஸோ ரிஸ்க் ஃபேக்டர் அப்படின்ற சென்ஸ் நீங்கள் முதல்ல நீங்கள் அந்த மோபிக்விக்கோட லிங்க் ஆகியிருக்க அந்த என்பிஎஃப் ஆர்பிஐயோட ரெஜிஸ்டர் ஆகிருக்கான்னு மட்டும் நீங்கள் செக் பண்ணிக்கிட்டால் அது மட்டும் போதும். நீங்கள் இந்த மோபிக்விக் ஆப்பை டவுன்லோட் பண்ணணும்னா ப்ளே ஸ்டோர்லேருந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். அண்ட் தென் நீங்கள் சைன் அப் பண்ணிவிட்டு கேஒய்சி டீட்டெயில்ஸ்லாம் நீங்கள் ஃபில் பண்ணிவிட்டு தென் நீங்கள் டேரெக்டாகவே இன்வெஸ்ட் பண்ண ஆரம்பிச்சிடலாம். ஸோ மினிமம் நீங்கள் மினிமம் ஆஸ் லோ அஸ் 10,000 நீங்கள் முதல்ல இன்வெஸ்ட் பண்ணிவிட்டு அந்த அமௌண்ட் உங்களுக்கு எப்படி க்ரோ ஆகுது, எப்படி உங்களுக்கு ரிட்டர்ன்ஸ் கொடுக்குது, எப்படி இன்ட்ரெஸ்ட் கொடுக்குதுன்றதை பார்த்துட்டு அப்புறமா நீங்கள் பெரிய அமௌண்ட்டை நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணிக்கலாம். இது யார் யாருக்கெல்லாம் பெஸ்ட், இந்த மோபிக்விக் எக்ஸ்ட்ரா யார் யாருக்கெல்லாம் பெஸ்ட் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா இன்வெஸ்ட் பண்ணணும் ஆனால் ரிஸ்கே இல்லாமல் இன்வெஸ்ட் பண்ணணும், ஃபிக்ஸடாக ரிட்டர்ன்ஸ் வந்துட்டே இருக்கணும் அப்படின்றவங்களுக்கு ரொம்ப பெஸ்ட். பிகாஸ் நீங்கள் ஒரு சேவிங் அக்கௌண்ட்டில் வச்சுருந்தா உங்களுக்கு 3 to 4% தான் ரிட்டர்ன்ஸ் வரும். அதே இந்த மோபிக்விக் எக்ஸ்ட்ராவில் உங்களுக்கு ரிட்டர்ன்ஸ் 12% வருது. ஸோ திஸ் வில் பி த பெஸ்ட். நீங்கள் மோபிக்விக்கை ட்ரை பண்ணுவீங்களா மாட்டிங்களா அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அண்ட் ஃபார் மோர் வீடியோஸ் சேனல் இருக்க பிளேலிஸ்ட்டை செக் பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அண்ட் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைபும் பண்ணிவிடுங்க. And thanks for watching.